ஜாக் ஸ்காத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேர் தெரியும் தெரியல, ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு ஒரு கல்ட். சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதருது கை காலெல்லாம். எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாதான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இட்ஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், me being underutilized. And Chitra Lakshmanan sir, thank you so much. அழகா அனலைஸ் பண்ணீங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 minute ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூவான்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி இதனை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யுகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி யூனோ வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் அஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறாரு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன். என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவரை இழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட, ஓ அப்படியா அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் எனக்கு அந்த